ஹலோ கைஸ், இன்னைக்கு இன்ஃபினிட் கல்டிவேஷன் மான்வாவோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 3.5K இல்லை 4K லைக்ஸ் வந்தால் தான் ஸோ இன்னமும் அதிக வீடியோஸை போட முடியும். அதுக்கு நீங்கள் வெறும பண்ண போகிற விஷயம் லைக்ஸை ஒண்டி ஒரு 3.5K கொடுக்கணும், அவ்வளோதான். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் இன்ஃபினிட் கல்டிவேஷனுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவோட பிரதர் அந்த சாக்குக்கு வந்துட்டு சாக்கில் பிரச்சனையை உருவாக்க வந்த அந்த பர்சனை பயங்கரமாக அடிச்சு போட்டாங்க. அங்கே கடைசியாக ஒரே ஒரு பர்சன் ஒண்டி தான் மிஞ்சிருக்கான். அவன் கிட்ட கேட்கும் போது அந்த விஷயத்தை கேட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது, தண்டு சாக்கில் டிவைன் ஃபார்மேஷன் லெவலோட இருக்கிற அந்த பர்சன் அவன் ஃபெதர் இம்மார்டல் சாக்லேருந்து அங்கே வந்திருக்கானா? அப்போனா இது பிரச்சனையாச்சு. ஏன்னா இதெல்லாம் தெரியாம என் தம்பிக்காரன் ஜூன்லின்னு அவன் வேற அங்கே போயிருக்கான். நீங்கள் என்ன யோசிச்சிங்க எங்களை பற்றி? நாங்கள் என்ன மூளையே இல்லாமல் இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு யோசிச்சிங்களா? உங்களை டீமன் கிங்கோட ஆர்மியை வச்சோம், டீமன் கிங்கை வச்சோம் முச்ச விட்டலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். ஆனால் அந்த பிளானு தேவையில்லாமல் அப்படியே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குன்னு எங்க கிட்ட பேக்கப் இல்லையான்னு கேட்டா அதான் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல எல்டர் மூ அவரே இன்னைக்கு வந்திருக்காரு. அவரு ஃபெதர் இம்மார்டல் சாக்லேருந்து வந்த ஒரு பயங்கரமான மெம்பரு. அவரோட லெவலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவரோட லெவல் டிவைன் ஃபார்மேஷன் லெவல்ல அவர் கரண்டா இருக்காரு. இப்போ தப்பி தவறி அவர் மேல நீங்க கைய வைக்க போனீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை அப்படியே பொசுக்கி மூச்சு விட்டுருவாரு. அதே மாதிரி எனக்கு இன்னமும் தெரியல அந்த டீமன் கிங்கையும் அந்த டீமன் கிங்கோட ஆர்மியும் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னு. ஆனா இப்பயும் உங்ககிட்ட கடைசியா அட்வைஸ் கொடுப்பேனா, தயவு செஞ்சு அங்க போகாதீங்க. போனீங்கன்னா உங்க அழிவு அது நிச்சயம். அதனால இப்பயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்க கொடுக்கறோம். உங்க தண்டர் கிளானுக்கு முட்டி போட்டு வாழ்க்கை முழுக்க நீங்க ஸ்லேவா இருக்கணும். ஆனா இதை கேட்கிற நம்ம பிரதர்காரன் அவன் மொத்தமா மூச்சு விட்டு அவங்க 2 பேர்கிட்ட சொல்றான், அடே இதுக்கு மேலேயும் இங்க டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜூன்லின்னு ஃபெதர் இம்மார்டல்ல இருந்து வந்த எல்டரமும் அவன் இருக்கான்னு தெரியாம அந்த இடத்துக்கு போயிட்டான். அதனால சீக்கிரமா போயிட்டு நம்ம தான் ஜூன்லினை காப்பாற்றணும். ஜூன்லின் நாசன் சோல் இம்மார்டல் லெவல்ல இருக்கலாம், இருந்தாலும் டிவைன் ஃபார்மேஷன் முன்னாடி நிக்க முடியாது இப்படின்னு ஜூன்லினோட பிரதரு ஃப்ரெண்ட்ஸுக்காரங்க இவங்க எல்லாருமே அங்க பறந்து போறாங்க. பறந்து போக முதி சொல்றான், அவங்க கிட்ட காலு கையில விழுந்தாச்சு, எப்படியாச்சும் நம்ம ஜூன்லினை நான் காப்பாற்றணும். நம்ம சாக்கோட ஒரு பெரிய பீக்கான மாஸ்டர்னா அது நம்ம ஜூன்லின் ஒண்டி தான். அதனால நம்ம சாக்குக்கு அவன் தான் ஒரு பெரிய ஹோப்பு. அதனால என்னோட பிரதர் ஜூன்லினை நான் தான் எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஜூன்லின் தேவையில்லாம பெருசா எதுவும் அங்க பண்றாத சீன் அப்படியே தண்டர் சாக்கை நோக்கி வரும். நம்ம ஆளு பயங்கரமா அங்க ஸ்மைல் பண்றான். நான் ஆளுக்கு நல்லாவே தெரியும் இவன் கூட அங்க சண்டை போட்டா அந்த டிவைன் ஃபார்மேஷன் லெவலுக்கு நம்மளாலையும் அங்க போக முடியும். அதனால அதை பத்தி யோசிப்பான். இப்படி இவன் ஸ்மைல் பண்ணும்போது சாங்கோட அப்பாவும் அங்க சொல்றாரு, பாருங்கப்பா இந்த பையனை, இந்த பையன் எப்படியோ சாக போறான். சாகுற இந்த தருவாயிலையும் இந்த மாதிரி இவன் கொடூரமா ஸ்மைல் பண்ணிருக்கான். ஆமா, இந்த பையன் என்ன யோசிக்கிறான்? எல்டர்மு அவரு டிவைன் ஃபார்மேஷன்ல இருக்காரு. அவரோட ஆறாம் முன்னாடி இவனால நிக்க கூட முடியாது. ஜூன்லின்லாம் எல்டர்மூவோட சாக்ஸ கூட தொட லாய்க்கில்ல. அங்க எல்டர்மூவும் ஜூன்லினை பார்த்து அதேதான் சொல்லுவாரு, தம்பி நீலாம் என் முன்னாடி ஒரு குள்ள பூச்சி மாதிரி, அதனால என் முன்னாடி ஹையாவும் மைட்டியாவும் ஆக்ட் பண்ண வேணாம். அதனால ஒரே நொடியில உங்க ஆளுங்களையும் உன்னையும் மொத்தமா முடிக்க முடியும். ஏன்னா நீலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என் காலுக்கு கீழே இருக்கிற ஒரு கிராஸ் மாதிரி. ஆனா அப்பயும் நம்ம ஜூன்லினோட ஆட்டிடியூட் அங்க மாறாது. என்னால மத்தவங்க முன்னாடி நீல் டவுன் பண்ண முடியாது. நீ என்ன வேணா பண்ணு, நான் இப்படியே தாண்டா இருப்பேன், நான் நிப்பேன்டா இப்படின்னு தான் நம்ம ஹீரோட ஆட்டிடியூட் இருக்கும். இதை பார்த்தோன்னே எல்டர் மூக்கு பயங்கரமா அங்க கடுப்பாகுது. அடே தேவையில்லாம என்னை இன்னமும் நீ கூவமாக்கின்னு இருக்க. நீ இப்பயும் என் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டாலும் கண்டிப்பா உன்னையும் மத்தவங்களையும் நான் ஒன்னும் அப்படியே விட மாட்டேன். உங்க எல்லாரையுமே வேரோட நான் அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா, முடிஞ்சா அதை பண்ணிப்பாரு. முதல்ல என்னை கிரஷ் பண்ணு, டைமை வேஸ்ட் பண்ணாம, உன்னை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்காம. நான் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த லெவல்லே நீ இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நீலாம் என் முன்னாடி எதுவுமே இல்லை, நீ ஒரு சிம்பிளான லூசர் ஒண்டி தான் இப்படின்னு நெட்டெல்லாம் உடைக்கும் போது அந்த பர்சனுக்கு அங்க பயங்கரமா கடுப்பாகுது. டேய் நீ உன்னோட சாவை நீயே தேடிக்கிற அங்க இப்படி அவரு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு கை பின்னாடி அப்பியர் ஆகும். அது அவரோட பயங்கரமான டெக்னிக்கு. அதை வச்சு நம்ம ஜூன்லினோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு வராரு. இந்த சைடு சாங்கோட அப்பாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஜூன்லினுக்கு இது தேவைதான், வந்தான், இதனால அவனும் காலியாக போறான், அவன் கிளானும் காலியாக போகுது. ஜூன்லின் முன்னாடி இப்படி ஒரு பயங்கரமான அட்டாக் வரும்போது நம்ம ஜூன்லினோட பாசிவான எபிலிட்டி க்ரோ ஸ்ட்ராங்கர் அகேன்ஸ்ட் ஸ்ட்ராங்கர் எனிமி இப்படின்னு அந்த எபிலிட்டி ஆக்டிவேட் ஆகுது. அவரு டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஏர்லி ஸ்டேஜில் இருக்காரு. அந்த எபிலிட்டி ட்ரிகர் ஆனனால நம்மால டைரக்டா டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பீக்கான ஸ்டேஜுக்கு போயிடறான். அத்த செகண்டே நம்ம ஹீரோட கண்ணில் ஒரு ஸ்பார்க்கில் அங்கே தெரியும். அவன் பின்னாடி ஒரு பங்கமான ஆறா அப்படி அப்பீர் ஆகும். அந்த அட்டாக் வரும்போது வெறுமா அவன் கையை வச்சு தத்துக்குன்னே சொல்றான், ஆமா டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வெறுமா அந்த லெவல் அதுல ஒண்டி தானே இருக்கியா? அந்த ஆறா அந்த பவர் இதெல்லாம் பார்த்து எல்டர் மூ ரொம்ப ஷாக் ஆகுறாரு.
அவரால் அங்க நம்ப முடியல. ஆமா, எப்படி உன்கிட்ட எப்படி இந்த பவர் இருக்கு? நீயும் என்ன மாதிரியே டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த லெவல்ல இருக்க. ஆனா இது அந்த மாதிரி இல்ல, நீ பீக்கான ஸ்டேஜ்ல இருக்க. பின்னாடி சாங்கோட அப்பாவும் அதே தான் யோசிக்கிறாரு. ஏன்னா ஜுன்லினோட சாக் இருக்குல்ல, இந்த சுவான் டியான் சாக், அங்க இது வரைக்கும் ஹையர் ரேங்க்ல யாருமே இல்ல அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த ஜுன்லின் அவன் உண்மையிலேயே அவனோட பவரை ஹைட் பண்ணிருக்கான். அதாவது அவன் ஆல்ரெடி பவர்ஃபுல்லா இருந்திருக்கான், மத்தவங்க முன்னாடி நடிக்கிறான் ஆளு பவரே இல்லைன்னு. ஆனா எப்படி பார்த்தாலும் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த லெவலோட பீக்கான ஸ்டேஜுக்கு இவனால இப்படி போக முடிஞ்சது. ஏன்னா நானே பல வருஷம் கல்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்திருக்கேன். அங்க இருக்கிற ஒருத்தங்களும் அதே தான் யோசிக்கிறாங்க. இந்த பையன் இவன் ரொம்ப யங்கா இருக்கான், இது இம்பாசிபிள், அவன் எப்படி டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல இருக்கான். பின்னாடியே சாங்கோட அப்பாவும் எல்டர்மோ நம்ம என்ன பண்றது, உங்களால முடியும்ல, அந்த பையனோட கதையை முடிக்க முடியும்ல. அடே கொஞ்சம் கம்முன்னு இருக்கியா? ஏன்னா என்ன பத்தி உனக்கு தெரியும்ல, நான் யாரு, ஃபெதர் இம்மார்டல் சாக்ல இருந்து வந்த ஒரு பயங்கரமான மெம்பரு. அதே மாதிரி யாருமே யோசிக்காத மாதிரி என்கிட்ட பயங்கரமான டெக்னிக்கெல்லாம் இருக்கு. யோ கிழவா, நீ என்ன யோசிக்கிற? உன்கிட்ட இருக்கிற அந்த டெக்னிக் அது எந்த விடவும் ரொம்ப சூப்பீரியர் அப்படின்னு யோசிக்கிறியா? இப்படின்னு அவன் மிடில் ஃபிங்கர் அங்க காட்டிக்கினே சொல்ல, எல்டர்மோ இதனால இன்னமும் கடுப்பாவுறாரு. அங்க பர்பிள் கலர்ல ஒரு பயங்கரமான ஆறா அப்பியர் ஆகுது. டேய் நீ ரொம்ப அதிகமா போற. உன்ன மாதிரி ஒரு டைனி சாக்ல இருக்க ஒரு மெம்பரு, அவனால பெருசா என்ன பண்ண முடியும்? உங்க சாக் எங்க சாக்கை கம்பேர் பண்ணா ஒரு தூசி மாதிரி. தூசியா இருக்கும் போது எங்க சாக்கோட உன்னோட பவரை பத்தி நீ கம்பேர் பண்றியா? அதுக்கு நீ ஃபர்ஸ்ட் உயிரோட இருக்கணும். இப்பதான் என்னோட உண்மையான டெக்னிக்கை நீ பார்க்க போற. டாப் டியரான எத்து கிரேட்ல இருக்க டெக்னிக்கை நீ இது வரைக்கும் பார்த்திருக்கியா? நான் அதை காட்டுறேன். அவரு உடனே அசூர் ஓடு பாம் அப்படின்னு ஒரு பாம் அங்க பயன்படுத்துறாரு. இதனால ஒரு மிகப்பெரிய கையும் பின்னாடி அப்பியராகும். அதோட கையும் பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா அது வரும்போது நம்மளால சும்மா தான் நிக்கிறான். அங்க எல்லாருமே அந்த அட்டாக்கை பார்த்து ரொம்ப வியந்து போறாங்க. ஃபெதர் இம்மார்டல்ல இருந்து வந்த ஒரு பர்சன்னா சும்மாவா? அவரோட டெக்னிக் அது எத்து கிரேட்ல இருக்கு. எத்து கிரேட்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது டெக்னிக்ல ஏகப்பட்ட வகை இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வருது மார்டல் கிரேடு, செகண்ட் ஸ்பிரிட் கிரேடு, ப்ரோ ஃபவுண்டர் கிரேடு, எத்து கிரேடு, ஹெவன் கிரேடு, சாவரன் கிரேடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட கிரேட்ஸ் இருக்கு. அதுல இது ஒரு 4th கிரேட்ல இருக்க ஒரு பவர். இந்த மாதிரி பவர்ஸை யாருமே அங்க பார்த்தது இல்ல. அதனால வாயை பொழக்கிறாங்க, இந்த பவர் முன்னாடி ஜூன்லினால நிக்க முடியுமான்னு. தம்பி உன்ன மாதிரி ஒரு குள்ள போச்சு என் கையால சாகுறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? அப்படியா கிழவா? ஆனா என்கிட்ட இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வேலைக்கு ஆகுது. ஹியூமன் கிங் சீல் இப்படின்னு ஒரு டெக்னிக்கை ஆளு பயன்படுத்துறான். இந்த ஸ்கில் இப்பதான் ரீசெண்டா சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கு அங்க கிடைச்சிருக்கோம். அதை பயன்படுத்தணும்னே ஒரு மிகப்பெரிய கை பின்னாடி அப்பியர் ஆகும். நம்ம ஹீரோவோட ஸ்டேஜும் டிவைன் ஃபார்மேஷன்ல பீக் லெவல்ல இருக்கும். அதனால அந்த கையை விட இந்த கை பெருசா இருக்கும். நம்ம ஹீரோ பின்னாடி அவன மாதிரியே ரொம்ப கொடூரமான ஆறாவோட ஒரு மிகப்பெரிய ஜெயிண்டான உருவமா அப்பியர் ஆகுது. இதை பாக்குற சாங்கு பின்னாடி இருக்க மத்தவங்க யாருக்குமே அங்க தெரியல. ஆமா என்னையா இது ஹெவன் கிரேடா இல்ல சாவரன் கிரேடா? இல்ல இது அதை விடவும் பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பவரை பார்த்ததே இல்ல. அது ஏன்னா இது இந்த உலகத்துல இருக்க ஒரு டெக்னிக்கே கிடையாது. சிஸ்டம் வழியா நம்ம ஹீரோக்கு கிடைச்ச ஒரு டெக்னிக். அங்க வெறுமா அந்த பெரிய உருவத்துக்கிட்ட ஹார்ட் ரவுண்டி கொடுக்க அவ்வளவுதான். அதோட கையை வச்சு முன்னாடி வர அத்தனூண்டு கை அதை மொத்தமா நொறுக்கிறான். எல்லாரும் மூக்கு அதை பார்க்கும் போது அல்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த கையை தடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. ஆனா என்ன பண்ண முடியும்? அவரால் அங்க எதுவுமே பண்ண முடியல. இதனால எல்டர் மூக்கும் ஒரு கட்டத்துல அங்க ரிலீஸ் ஆகும். ஐயோ இவன் நான் யோசிச்சதை விட மாஸ்டர்ஸா இருக்கான். அதனால அவரு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஐயா ஜூன்லின் கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? உங்களுக்கு என்ன வேணும்? தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. என்னவா இருந்தாலும் என்னால தர முடியும். ஃபெதர் இம்மார்டல் சாக் வழியா நான் சொல்றேன் ப்ளீஸ். ஃபெதர் இம்மார்டல் சாக்கா? ஆமா நீ என்ன யோசிக்கிற? உண்மையா சொன்னா இந்த இடத்துல நான் ஒன்னு தாக்கல, நீ தான் என்னை ஏத்தி விட்டுருக்க. மத்தவங்க என்ன சீண்டாம நானும் அவங்கள சீண்ட மாட்டேன். ஆனா மத்தவங்க ஒன்ஸ் என்ன சீண்டிட்டா அவங்கள ஒட்டு மொத்தமா நொறுக்காம நான் விட மாட்டேன். அதே விஷயம் தான் இப்ப ஏற்பட்டிருக்கு. உன்னையும் மொத்தமா அழிச்சிருவேன். டேய் வேணாண்டா, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் ஃபெதர் இம்மார்டல் சாக்ல இருக்க ஒரு பெரிய மெம்பரு. என்ன ஒண்டி கொன்னுட்டேன்னு வச்சுக்கேன், எங்க சாக் ஆளுங்க உன்னை தேடி கொல்லாம விட மாட்டாங்க. நான் இறந்து போனதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டா அவ்வளவுதான். உங்க சாக்கு காலி, நீயும் காலி, எல்லாருமே காலி. யோசி, சாகுற இந்த டைம்லயும் உனக்கு பெரிய வாய் இருக்கு. ஆமா நான் இந்த மாதிரி விஷயத்துக்கு பயப்படுவேன் அப்படின்னு யோசிக்கிறியா? நீ யார வேணா கொண்டு வா, எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இவனோட உருவத்தை வச்சு அந்த பெரிய உருவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை வச்சு சும்மா தான் நசுக்கி வர்றான். அதனால அந்த எல்டர் மூவோட கதையும் அப்படியே முடியுது.
சாங் இந்த மாதிரி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான பவரை பார்க்கும்போது அவருக்கு அங்க என்ன பண்ணும் தெரியல. நல்லா டைமை வேஸ்ட் பண்ணாம ஜூன்லின் முன்னாடி சாங்கோட அப்பாவும் அப்படியே கெஞ்சுறாரு. ஐயா ஜூன்லின், கொஞ்சோண்டு நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, கொஞ்சோண்டு நீங்க விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். தெரியாதனமா நீங்க யாரு என்னன்னு தெரியாம கையை வச்சுட்டோம், தயவு செஞ்சு நீங்க விட்டுட்டா நல்லா இருக்கும். நாங்க ஒரு நாய் மாதிரி லாயெல்லாம் உங்களுக்கு கீழே இருக்கும், உங்களுக்கு எங்க என்டையர் கிளானுமே சர்வ் பண்ண தயாரா இருக்கு. எல்லாருமே நம்ம ஹீரோ முன்னாடி மண்டியிட அங்க ஜூன்லினும் சொல்றான், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கீழே உங்களுக்கு நாயா இருக்க தகுதி இருக்கா? சாங்கோட அப்பாவுக்கு அப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு விருப்பமே இல்லை. ஜஸ்ட் இப்போதைக்கு ஒண்டி நான் எப்படியாச்சும் தப்பிக்கணும். நான் என்னோட சன்னு சாங்கு அவன் ஃபெதர் இம்மார்டல் சாக்ல ஒரு பெரிய டெக்னிக்கை கத்துன்னு இருக்கான். அப்படி ஒண்டி அவன் ஒரு பெரிய ஆளாயிட்டான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அவனை வச்சு இவன் மொத்த கிளானையும் முச்ச விட்டுருவேன். இதுதான் சாங்கோட பிளானும். ஆனா அவருக்கு தெரியாது நம்ம ஆளுக்கிட்ட பயங்கரமான சிஸ்டம் எல்லாம் இருக்குன்னு. நம்ம ஆளும் அவங்க சொல்றான், உண்மையை சொன்னா இது பர்ஃபெக்டான டைமிங்கா இருக்கு. இந்த இடத்துல நீங்க எங்களுக்கு கீழே ஒரு லாயிலான நாயா இருக்க கூட உங்களுக்கு தகுதி இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடுறேன், மற்றவங்க என்ன சீண்டனா அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அதே விஷயத்த தான் நீங்களும் இதுக்கு முன்னாடி எங்க சாக்குக்கு பண்ணீங்க. தேவையில்லாம உங்க சாக்கு எங்க சுவாண்டியான் சாக்க சீண்டுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க சாக்க மொத்தமா நான் எலிமினேட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இப்படி சொன்ன அத்தனுடைய அவன் பின்னாடி இருக்க அந்த பெரிய உருவமும் அப்படியே அவங்கள ஒட்டு மொத்தமாக இருக்கும். அந்த பெரிய பில்டிங்கும் அப்படியே நொறுங்கி போகுது. சாங்கோட அப்பா சாகும் போதும் கடைசி வார்த்தை என்னன்னா, டேய் நீ பண்றது சரியில்லை, என் பையன் வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா இப்படின்னு தண்டர் சாக்கோட மொத்த கதையும் அங்கே முடியுது. இந்த சாங்கு இந்த பையனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பையனுக்கும் வில்லன்ஸுக்கும் ஒரு பயங்கரமான லிங்க் இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியாது, இதுக்கப்புறம் போக போக தெரியும். அவங்க கதை முடிஞ்ச உடனே அந்த இடத்துல சோல் பில்லும் அப்படியே விழும். ஆனா நம்மாலு அதெல்லாம் அவளைக்கும் கண்டுக்க மாட்டான். என்னதான் சாங்கோட அப்பா அப்படி சொன்னாலும் நம்ம ஹீரோக்கு அங்க பயமே இல்லை. ஏன்னா எப்படா உன் சன்னு ஒரு பெரிய லெவலுக்கு போவான், அதுக்கப்புறம் என் கிட்ட வருவான் அப்படின்னு தான் வெயிட் பண்றேன். ஏன்னா அப்படி வரும்போது எனக்கு தான் பெரிய அளவுல லாபம், அசால்ட்டா லெவலை பார்க்க முடியும். அங்க இந்த டைம்ல வானத்துல நிறைய பேர் வராங்க. ஆமா யார் அது? என்னோட அண்ணனா என்ன அந்த பொண்ணு அவனோட ஃப்ரெண்டுக்காரன் எல்லாருமே அங்க வராங்க. அட ஜூன்லின்னு, நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல. என்ன நான் தான் உன்கிட்ட சொன்னல இந்த மாதிரி தண்டர் சாக்க நான் முச்ச விடுறேன்னு. அந்த விஷயத்த நான் பாத்துக்கினேன். அப்புறம் என்ன? அட அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வா என் கூட சீக்கிரமா வா. ஏன்னா அந்த ஃபெதர் இம்மார்டல்ல இருந்து ஒரு பயங்கரமான பர்சன் இந்த இடத்துக்கு வர போறானா. அந்த பர்சனோட பேரு எல்டர் மூவான். அவன் ஒண்டி வந்துட்டானா அவ்வளவுதான். அந்த பர்சன் இன்னமும் இங்க வரல நினைக்கிறேன். நீ லக்கியா இருக்க, சீக்கிரமா டைம் இருக்கும் போதே நம்ம தப்பிக்கணும். ஏன்னா அந்த பர்சன் வந்துட்டா ஒரு பெரிய டிசாஸ்டரா அது அமையும். அட பிரதர் நீங்க சொல்றது அந்த எல்டர் மூ அந்த பர்சனா? அவனை பத்தி தான் நீங்க சொல்றீங்கன்னா அவன் கதையை நான் எப்பயும் முத்துட்டேன். என்னது அவன் கதையை முச்சிட்டியா? அவன் ஃபெதர் இம்மார்டல் சாக்ல இருக்க ஒரு பெரிய மெம்பரு. அதே மாதிரி எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அவன் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல்ல இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நீ அப்பயும் அவனோட கதையை முச்சிட்டியா? பின்னாடியே அந்த பொண்ணு சொல்றான், நான் தான் சொன்னல நம்ம கிளானோட பீக் மாஸ்டர் இவரு. ஜூன்லினோட ஸ்ட்ரென்த்தை யாராலையுமே அவளுக்கும் கணக்கிட முடியாது. அவராலேயே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம அந்த அளவுக்கு இதை பத்திலாம் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிடுறேன், நம்ம ஜூன்லினை எல்லாருமே பீக் மாஸ்டர் அப்படின்னு தான் இந்த மான்வால சொல்லுவாங்க. அதனால பீக் மாஸ்டர் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜூன்லின் தான். அங்க பிரதரும் வந்துட்டு, ஆமா ஜூன்லின் எனக்கு இப்பயும் புரியல. ஏன்னா அந்த ஆளு அவன் டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த லெவல்ல இருக்கான். அவனை நீ எப்படி டிஃபீட் பண்ண? இது என்ன கனவா நனவா அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அட என்னப்பா, நானே ஆல்ரெடி டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட பீக்கான ஸ்டேஜ்ல இருக்கேன். அதனால இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இங்க ஏகப்பட்ட ரிசோர்சஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவியா? ஏன்னா தண்டர் சாக்கு நம்ம கிட்ட இருந்து ஆட்டைய போட பார்த்தாங்க. இப்போ அந்த விஷயத்த நம்ம பண்ணிடலாம். அங்க இதை கேட்குற பிரதர்காரன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நாசன் சோல் லெவல்ல இருந்தான். அதுக்குள்ள இப்படா நம்ம ஹீரோ டிவைன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த லெவலை ரீச் பண்ணா அப்படின்னு என்னால இப்பயும் நம்ப முடியல. பிரதரோட ஃப்ரெண்டுக்காரனும் வந்துட்டு, அட இங்க கொஞ்சம் பாருங்க, நாசன் சோல் லெவல்ல இருக்க அந்த பில்லு அது இங்க கீழே கிடக்குது. இதை வச்சு நாசன் சோல் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண முடியும். உடனே நம்ம ஜூன்லினா வந்துட்டு, இது உனக்கு தான் முக்கியமா தேவைப்படும். நான் இந்த கிளானோடைய லீடர் நீ தான். அதனால இது மூலமா நீ நாசன் லெவலுக்கு போயிடலாம், உங்க கிளான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறும். அப்படியா ஜூன்லின், ரொம்ப நன்றி. இப்படி அவரு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் வழியா ஒரு நோட்டிபிகேஷன் வருது. 100 மைல்ஸ்ல இருக்க ரேடியஸ்ல ரொம்பவும் அதிகமான பொட்டன்ஷியலோட இருக்கிற ஒரு டிசைபிள் அவன் டிடெக்ட் ஆயிருக்கான். ஆளோட ரேங்க் ட்ரூ இம்மார்டல்
இதுக்கு முன்னாடி டீமன் ஃப்ளேம் சாக்கோட லீடரா இருந்திருக்கான். அவனை நீங்க எப்படியாச்சு உங்களோட டிசைபிளா, அதாவது சிம்பிளா சொன்னா ஸ்டூடெண்டா மாத்தணும். அப்படி ஒண்டி நீங்க மாத்திட்டா உங்களுக்கு ரிவார்டெல்லாம் ரொம்ப பயங்கரமா அங்க கிடைக்கும். பவரை பத்திலாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாமே பங்கமான ரிவார்டா இருக்கும். இப்பதான் இந்த மிஷினை முடிச்சேன், அதுக்குள்ள திரும்ப எனக்கு ஒரு கோஸ்டா. சரி, இது நல்லா இருக்கு. ஒரு ட்ரூவான இம்மார்டல் ரேங்க்ல இருக்க ஒரு பர்சனை எனக்கு ஒரு டிசைபிளா மாத்தணும், அவ்வளவுதானே? சரி, ஆக்கிட வேண்டியதா. ஏன்னா ஆல்ரெடி இப்பதான் எனக்கு ஏகப்பட்ட எபிலிட்டி வந்துச்சு. இப்போ இது மூலமா இன்னமும் கிடைக்கும்னா இதுக்கு வெயிட்டிங்கு, வாங்க போகலாம் இப்படி நாங்க சொல்ல இங்கே இந்த எபிசோடும் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடு இந்த எபிசோடோட பங்கமா இருக்கும், அதனால தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நெக்ஸ்ட் எபிசோட்ல அந்த டிசைபிள் கூட ஏகப்பட்ட சம்பவம் நடக்கும். அந்த சம்பவம்லாம் செம்ம ஃபன்னா இருக்கும், அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இப்ப பாக்குற எபிலிட்டிலாம் ஒண்ணுமே இல்ல, நம்ம ஹீரோக்கு இதுக்கப்புறம் தான் இன்னமும் ஏகப்பட்ட எபிலிட்டி கிடைக்கும். அதனால ஜஸ்ட் பொறுமையா பாருங்க. இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நிறைய லைக்ஸை போட்டுருங்க. இந்த மான்வா எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.